தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கடகராசினியர்கள். கடகராசினியர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னதான் பண்ண போகுது, என்னதான் ஐயா பண்ண போகுது, இதுக்கு என்ன இருக்கு பண்றதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி போன மாசம் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்சிருச்சு, ஏன் தப்பா? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இந்த மாசம் எப்படி இருக்கு? 9ஆம் இடத்துல இருந்தே இப்படி இந்த மாசம் 8ஆம் இடத்துல வரை இத்தனை கிரகங்கள். ஆனா ஒரு விஷயம் சூப்பர். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த வண்டி வாகன விபத்து பழைய கதையே படுது. 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் தான் பொருள் வயப்படுதல். ஜோதிடத்துல உங்களுக்கு முடிச்சுக்க சொல்றேன். 8ஆம் இடம் தான் பணபரஸ்தானம். பணத்தை வரவழைக்கக்கூடிய இடமே 8ஆம் இடம் தான். அப்போ இந்த தடவை 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் போய் சேர்ந்திருத்தல் ரைட்டா தப்பா அப்படின்னா, முதல்ல 12ஆம் வீட்டு அதிபதி போறாரு, ஓகே. அடுத்து 11ஆம் வீட்டு அதிபதி போறாரு, ஓகே. 10ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கர். செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை தர கடமைப்பட்டவர் செவ்வாய். நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், யார் கொடுக்குறாங்களோ செவ்வாய் கொடுத்தே தீரணும். என்னதான் செவ்வாய் நீச்சமானாலும் என்ன வேணா பண்ணுங்க. கடகராசிக்காரர்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்க ஸ்பௌஸ் மூலமா மட்டும்தான் உங்களுக்கு யோகம். நீங்க கணவராக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மனைவி மூலமாகத்தான் உங்களுக்கு யோகம். இதுதான் ரியாலிட்டி. மண், மனை, பொருள் சேர்க்கை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் செவ்வாய். இந்த தடவை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா உச்சத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, போன மாசத்துல இருந்தே அவர் அப்படிதான் இருக்காரு. சோ 23ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் அப்படியே நீடிக்க போகிறது. ரொம்ப பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். இந்த 12 ராசியில நான் இந்த தடவை கொஞ்சம் அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்ச கடகம் தான். நெகட்டிவாலாம் சொல்றதுக்கு இருக்கு. பட் ஆனா ஓரளவுக்கு அப்பாடி பரவாயில்லப்பா ஏதோ ஒண்ணு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகக்கூடிய தன்மை ஏதோ கடகராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கலாம். ஓகே. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 8ஆம் இடம் இயங்க போதா 7க்கு 2 தான். நேற்று நிறைய கோச்சு கூடாது, விதி வழியே தான். கொஞ்சம் இன்லாஸோட சண்டையெல்லாம் போடாம பாத்துக்கோங்க. இல்ல அவங்க நம்மளுக்கே தேடி வந்து உன்ன மாதிரி உண்டான்ற மாதிரி நம்ம கிட்ட சண்டை போட்டு போவாங்க. நம்ம அப்ப என்ன பண்ணுவோம், அமைதியா விட்டுறணும். சரியா, நம்மளுக்கு முடிக்காதுதான், ஏதாவது நம்ம அதை பண்ணிதான் ஆகணும். நிறைய பேருக்கு உங்க இன்லாஸ் வீட்டுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர்னு அவங்க வந்து உங்க வீட்டுல உட்கார்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். இந்த 2வது வேணாம் நீங்க சொன்னாலும் வேற வழி இல்ல, ராகு அனுப்பிச்சு விடுவார். அதனால உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்ல அவங்களோட சேர்ந்து இருக்கும் போது சில தனி கொடுத்தனம் போயிடலாமான்ற மாதிரி தாட்டை கிரியேட் பண்ணி விட்டு அதுக்கு சில அப்படியே டிஷம் எல்லாம் மூட்டுவாரு. இல்ல நாங்க தனியா தான் மேடம் இருக்கோம், நாங்க கொஞ்சம் நியூக்ளியர் ஃபேமிலியா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவருடைய தலையீடு லைட்டா எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் வேற பப்ளிக்கா சொல்லி கட்சியில அவங்க எல்லாம் வந்து கோச்சுக்கு போறாங்க. பட் இப்படிதான் இருக்கு. ஏன்னா ராகுவோட பிடியில் இருக்கும்போது ராகு என்ன வேணாம் பண்ணுவோம். சோ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஃபர்ஸ்ட் ராசனாதை பத்தி கவலை இல்லை. அவர் 27 வீட்டுக்கும் போய் சுத்திட்டு வரதுக்குள்ள அவருக்கு நேரம் சரியாப்படும். அதனால நம்ம வந்து சந்திரனை கணக்கிலே வச்சுக்க வேணாம். அதை தாண்டி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காரிய வெற்றி கிடைக்க போயிருக்கு. கவலை தீரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். இந்த 8ஆம் இடம் அது மட்டும் இல்ல, உங்களை பத்தி அடுத்தவருடைய மதிப்பு. சோ இவங்க இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அடுத்தவங்க அனுமானிப்பார்கள். அந்த கேரக்டர் அனுமானம் பண்ணக்கூடிய விஷயத்துல இதுவரைக்கும் உங்கள் மேல இந்த கலங்கம் எல்லாம் மாறப்போகிறது. இதுவே எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்க மூச்சு. கடகராசிக்காரங்க என்ன வேணா சொல்லலாம், காசு பணம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, உன்ன மாதிரி ஒருத்தன் உண்டான்னு சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுவாங்க. அவன் என்ன சொல்லிட்டான், அவன் என்ன சொல்லிட்டான். இந்த அப்படிலாம் இல்ல. நீங்க சூப்பர், நீங்க சூப்பர், நீங்க சூப்பர் 4 பேர் சொல்றதை கேட்டு நீங்க சந்தோஷப்பட போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் புலங்காயுதம் அடைய போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா ஏன் சந்தோஷம், எதுக்கு சந்தோஷம் தெரியாது. ஏதோ ஒரு யாரிலே இருப்பீங்க. இந்த கடகராசிக்காரர்கள் என்ன மேடம் 8ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருந்தா எப்படி? 8ஆம் இடம்னா என்ன, மறைவு ஸ்தானமா? கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம். ராஜயோகம் தான் கிடைக்கும். எதை பத்தியுமே கவலைப்படுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். ஏன்னா இது வரைக்கும் வக்கரமான குரு 12ஆம் இடத்துல குரு வக்கரம் போது நிறைய செலவு, பிள்ளைகள் மீதான நிறைய செலவு. ஏன்னா அடுத்து 2ஆம் வீட்லயே வந்து கேது, அது காலபுருஷனுடைய 5ஆம் வீடு. குழந்தைகள் குறித்து பயங்கர செலவு, குழந்தைகளுக்காக செலவு, குழந்தைகள் கொடுத்த ஒரு வேதனை, இல்ல உங்களுடைய புகழ் குறித்த ஒரு வேதனை. இந்த 5ஆம் இடம்ன்றதே இறை அருள். குழந்தை உங்களுக்கே போக முடியலன்னு கொஞ்சம் வருத்தப்படுறது, புகழ் கிடைக்கல, பேர் கிடைக்கல, கீர்த்தி கிடைக்கல, அந்தஸ்து கிடைக்கல, புள்ள கிடைக்கல, இல்ல பிள்ளைக்கு ஏதோ முடியல, இது எல்லாமே இருந்துட்டு தன்மையெல்லாம் மாறி இந்த தடவை உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு பெருமை கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாம பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க, சொன்ன பேச்சு கேட்பாங்க, இதெல்லாம் நடக்கும் இந்த தடவை. ஏன்னா ஆல்மோஸ்ட் குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம். அப்படியே உச்சத்தை நோக்கி உங்க வீட்டுக்கு தான் வரப்போறாரு. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் கடகராசிக்காரங்களை சின்ராசா கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லவையெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா 2.5 வருஷம் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்சாரு, இன்னுமாயா முடியல எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இந்த ராகுக்கு இது வேற அப்படியே பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கவலைகள் பறந்தோடக்கூடிய மாதமா இருக்கு. யாரு என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. உங்களுடைய நாட்டல் ஹாரோஸ்கோப்ல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ராகு எப்படி இருக்கான்றத பொறுத்து இந்த தடவை பிரம்மாண்ட வெற்றி உங்களை நோக்கி வரும். சம்டைம்ஸ் சில பேராசை எட்டி பார்க்கும். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்லாம இதை யார் சொல்ல முடியும்? கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கீங்க, கடகராசிக்காரங்க இதை பாக்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு வேலையில இருக்கீங்கன்னா கையூட்டு வாங்க வைப்பாரு ராகு. சுத்தமிழ்ல சொன்னா புரியலையா? லஞ்சம் வாங்க வைப்பாரு.
அதுல மாட்டிக்க வைப்பாரு. அதனால கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க. பேராசை அப்படின்றத ராகு அப்படி தூண்டி விட்டுருவான். நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், மீனாட்சிக்கும் தெரியும். ஆனா ராகுக்கு தெரியாதுல எப்படி உனக்கு இது பண்றதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ஒரு 2000 ரூபாய் தரேன், 3000 ரூபாய் தரேன், அதுல பிறகு உங்க இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஏதாவது காசு கொடுத்து சில காரியங்களை உங்களை முடிக்க வச்சு நீங்களும் ஐயோ பாவோன்னு வாங்குனீங்கன்னா அதுல மாட்டிப்பீங்க. அதனால இந்த தடவை யார் என்ன கொடுத்தாலும் நோ அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருங்க. அன்பளிப்பு அன்பாவே இருக்கட்டும்ப்பா, அழிக்க வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு விட்டுருங்க. இல்லாட்டி அது நம்மள அழிச்சிடும். ஓகே, கிளியர்? அவ்வளவுதான். நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதை மட்டும் கவனமாக இருந்துக்கூட, மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம் என்ன கூறி வச்சுட்டு அப்படி லட்சக்கணக்கில் கொட்டாதா? நீங்க எது இஷ்டப்பட்டீங்களோ அது அப்படியே அது இஷ்டத்துக்கு வரும். நிறைய பேர் இந்த ஒரு ட்ரெஸ் வாங்குனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. திடீர்னு ட்ரெஸ் வாங்குறது, திடீர்னு சும்மா போயிட்டு ஏதோ ஒரு சாதாரணமா வேற ஏதாவது போயிருப்பீங்க, வேற ஏதோ ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு இந்த தடவை நிறைய பீங்கான் ஐட்டம் வாங்கணும்ன்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வரும். கிளாஸ் வாங்கி வைக்கணும், பீங்கான் வாங்கி வைக்கணும், வீட்டை வந்து கொஞ்சம் அழகுபடுத்தணும், டெக்கரேட் ஐட்டம் எல்லாம் வாங்கி வைக்கணும், குட்டி குட்டியா சில விஷயத்த வாங்கணுன்ற மாதிரி நிறைய ஆன்லைன்ல ஆர்டர் போடுவீங்க. அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 7க்கு 2 தான் 8 ஆகிடும். அப்ப கண்டிப்பா உங்களுடைய துணை அல்லது துணைவியார கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும், கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும், இன்ஸ்பயர் ஆகணுன்றதுக்காண்டி சில செலவுகள் தான் மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக அப்படியே ஒரு மாதிரி இந்த தடவை ஒரு ஆனா சொல்ற ஆரம்பிக்கும் போது மாதிரி யாருல இருப்பீங்க, அது எந்த யாருல இருந்தா என்ன, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடகராசிக்காரங்க நல்லா இருந்தா சந்தோஷம் தான், வேற என்ன. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 40 வயது ஆனாலும் சரி கடகராசிக்காரர்கள் இந்த தடவை அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த கை பின்னாடி L1 L2 கால் பாதம் 3லயும் கொஞ்சம் கவனம். இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைல கொஞ்சம் கவனம். சில பேருக்கு பல்லு டாக்டர்கிட்ட போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, இல்ல கண் டாக்டர்கிட்ட போகணுன்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். நிறைய பேருக்கு பல்லு புடுங்க சொன்னா புடுங்கிட்டு வந்துருங்க. இல்லைன்னா அது ஒரு வழியை கொடுத்து ஒன்னா உங்களுக்கு இல்ல வீட்டுல இருக்க யாருக்காவது பல்லு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோபால் பல்படி இல்லை இப்போ, அதனால நம்ம வேற வழியில டாக்டர் போய் மொழி எழுதிதான் ஆகணும். கொஞ்சம் கவனம் தேவை தேவை. சூரியன் இந்த விஷயத்தை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, எலும்பு சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. இதெல்லாம் கவனம் தான். பட் பாசிட்டிவ் என்ன நடக்கும்? காரிய வெற்றி கிடைக்கும், கவலைகள் எல்லாம் மறந்து விடும். நிறைய பேர் உங்களை பத்தி சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலதிகாரிகிட்ட வெரி குட் அப்படின்ற பேரு கிடைக்கும். வந்துருவேன் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் நடக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இருக்கிற குட்டி குட்டி லோன் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு பெரிய லோன் வாங்கி குட்டி லோன் எல்லாம் அடைச்சிடலாமான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வரும். யாரெல்லாம் நகையை அடமானம் வைத்திருக்கிறோம் இந்த மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு எப்ப பணம் வந்ததுன்னு அதுக்கான மீட் எடுக்க முடியும். சோ பணம் வரும். இது வரைக்கும் நம்ம எடுத்து வச்ச பணம் செலவாயிட்டே இருக்கும். சேவிங்ஸ் நம்ம போகணும்னு நினைச்சிருப்போம், ஆனா செலவாயிட்டு இருக்கு. 8ஆம் இடம் தான் சேவிங்ஸ், இன்சூரன்ஸ் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். நிறைய கடகராசிகள் இன்சூரன்ஸ் பண்ணலாமா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு இன்சூரன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. இல்ல யாருக்காவது நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் கையில வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசா ஒரு விஷயத்த வந்து இண்டிகேட் பண்ணுது, நியூ பிகினிங் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கும். அது எல்லாமே சக்சஸா இருக்கும். திடீர்னு புது ப்ராஜெக்ட் எடுக்கிறது, புது விஷயங்கள் பண்றது, கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. நிறைய பேர் ஜிஎஸ்டில மாட்டி இருந்திருப்பீங்க, அவங்க எல்லாம் வெளில வந்துருவீங்க. நல்ல லாயர் கிடப்பாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் ஓடிட்டு இருக்க கடகராசிகளுக்கு சூப்பரான லாயர் கிடைச்சு அதெல்லாம் டக்கு டக்குன்னு பிரச்சனை இல்லாம பேசி சுமூகமா முடியும். 8ஆம் இடத்துடைய வலிமை மிக அதிகமானது. தயவு செஞ்சு சும்மா 8ஆம் இடம், மறைவு ஸ்தானம், வண்டி வாகன விபத்து இதையே பாட்டு பாடாது. குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராகு சுபத்துவமா இருக்காரு. அதுவும் நம்மளோட 12ஆம் வீட்டுல இருக்காரு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்த விஷயங்கள் கையில கிடைக்கும். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சம்டைம்ஸ் கரு களைவதற்கான வாய்ப்பும் இருக்கும். திடீர்னு 40 வயசு ஆயிடுச்சு, குழந்தை கன்சீவ் ஆயிட்டேன், திரும்ப கேன்சர் கலைச்சிட்டேன்ற மாதிரியான சினாரியோ வரும். ஒரு பதட்டம் லைட்டா அப்பப்ப காலைல எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரியான பதட்டம் வரும். திடீர்னு இருந்தாப்புல இருந்து அப்படி மைண்ட் எங்கேயாவது ஒரு ஆக்சிலேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குமே தவிர மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை காரிய வெற்றி கிடைக்கும். இது வரைக்கும் எல்லாம் திடீர்னு படிக்கலாமான்னு தோணும். மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் வரட்டும், ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கஸ்பாண்ட் போஸ்ட் போகணும்னு தோணும். இல்ல ஏதாவது ஒரு 6 மாசத்துல ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் புதன் வேலை பார்ப்பாரு. ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு தோணும், அதுல போய் ஜாயின் பண்ணணும்னு தோணும். அது மூலமாக சில விஷயங்களை மேற்கொண்டு வாழ்வியல் அடுத்த கட்டத்தை நகர்த்துறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிப்பீங்க. இதெல்லாம் இந்த தடவை கைகூடி வரப்போகுது. நிறைய பேர் லேண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லேண்ட் வாங்குறதுக்கு பணம் சேமிக்கணும்னு ஆரம்பிச்சு இந்த மாசத்துல சேமிக்க ஆரம்பிப்பது. சோ நல்லதெல்லாம் நடக்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு கவனம் எதுல இருக்கணும்னா, யாராவது உங்களை மேனிபுலேட் பண்ண வருவாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். யாரிடமும் எளிதிலும் வசப்படாமல் இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. ராகுவ கூட மன்னிச்சு விட்டுறலாம், கேது வெரி டேஞ்சர் ஃபெலோ. 2ஆம் இடத்துல இருந்துட்டு குடும்பத்துல ஏண்டா இருக்குன்ற மாதிரியான இதை கொடுப்பான், நிம்மதி இல்லாத தன்மை எல்லாம் கொடுப்பான். சம்டைம்ஸ் 2ஆம் இடமா வாக்குல வந்து அப்படியே ஞானமா பேச வைப்பான். போதும் இனிமே என்ன
நான் இனிமே இதெல்லாம் விட்டுறேன், நான் அங்க போயிடுறேன், நான் இங்க போயிடுறேன், எனக்கு எதுவும் வேணாம், என்ன விடுங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில சமயம் கோவத்தை அப்படியே தூண்டும். கோவம் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் 11ஆம் இடத்துல வந்து கொஞ்சம் கோவத்தை ஸ்ட்ராங்கா இருக்காரா, நான் தான் கரெக்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ள போவார். அதை மட்டும் கொஞ்சம் லைட்டா அப்படி கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வெளில போறதுக்கு வழி இருக்காது, இல்ல நம்ம ஆர்டர் பண்ண வேண்டிய சூழல் வந்துரும். அதனால கொஞ்சம் அதுல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் விடுதலை மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. கடகராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடம் ஒழிக்கிறதுன்ற போது நிறைய பேருக்கு பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல போயிட்டு பிரைஸ் வாங்கிட்டு வரும். சும்மா நான் வந்து அது பண்ணேன் இது பண்ணேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணும். நிறைய பிள்ளைங்க வந்து இந்த யூனிஃபார்மோட அதோட இதோட இந்த ஃபேன்சிஸ் காம்படிஷன்லாம் வந்து அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். ஸ்கூல்ல ஏதாவது டிராமால பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளை கொடுத்து ஒரு பெருமை கிடைக்கும், ஒரு பூரிப்பு கிடைக்கும். இதெல்லாம் இந்த தடவை சூப்பரா இருக்க போகுது. கடகராசிக்கார குழந்தைகளாக இருந்தீர்களே என்றால் உங்களை பத்தி நீங்களே பெருமைப்படுவீங்க. நான் சொல்றேன், இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கான்பிடென்ட் வரும். பண்ணிடலாம், இதுக்கு மேல என்ன இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கையை உங்களை எல்லாத்தையும் செய்ய வச்சிடும். அதனால கவலைப்பட வேண்டாம். அது குழந்தைங்கள இருந்தே ஆரம்பிக்கும். 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எண்ணமெல்லாம் ஈடேறும். புது ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, புது வீடு கட்டணும், இடம் கட்டணும், இடம் மாறணும், வீடு மாறணும், ஏதோ ஒண்ணு மாறணும், மாற்றத்திற்கான ஒரு தன்மையை இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கும். சேவிங்ஸ் அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் துண்டு பட்ஜெட்ல துண்டு மட்டுமே விழுவுது, போர்வை மட்டுமே விழுவுது. இந்த தடவை கொஞ்சம் அப்படியே கர்ச்சீஃப்ல வைக்கலாமான்னு யோசிச்சு கொஞ்சம் அப்படியே சேவிங்ஸ் வந்து பண்ணி செலவை கம்மி பண்ண பாப்பீங்க. நிறைய பேருக்கு திடீர்னு இந்த 8ஆம் இடம் மந்திரம், டீப் நாலேஜ், திடீர்னு ஒரு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுது, திடீர்னு ஜோசியம் மேல ஒரு நம்பிக்கை வருது, ஜோதிடம் பார்க்கணும் ஒரு ஆசை வருது. யூஸ்வலி கடகம்னாலே வந்து உள்ள இன்ட்யூஷன் பவர் பயங்கரமா இருக்கும். நிறைய அந்த உங்க யூடியூப் திறந்தாலும் யாராவது சாமி எடுக்குன்னு சொல்றவங்க எல்லாம் உங்க கண்ணுல தெரிவாங்க. இந்த தடவை அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஏன்னா யூஸ்வல் அதை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும், இல்ல நீங்க மறந்துவீங்க. ஆனா இந்த தடவை அதெல்லாம் உங்க கண்ணுல அப்படி அழகப்பட்டுட்டே இருக்கும். ராகு அதெல்லாம் காட்டுவார். இந்த எய்தாப்ல வர உட்காந்துருக்காரா, நல்லா காட்டுவார் இந்த தடவை. சோ நிறைய பேருக்கு இந்த தடவை கொஞ்சம் அப்படி அதன் மீதான ஒரு ஆர்வம், அதன் மீதான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரும். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஒரு புது லேண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். பார்ட்னர்ஷிப் ஏதாவது தொழில் பண்ணலாமா, எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்க வைப்பார். அதற்கான வழிமுறையும் வந்து இந்த தடவை ரொம்ப அழகா உங்களுடைய ராகு நல்லா இருக்கிற விஷயத்துல எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்பை அவரே உருவாக்கி கொடுப்பார். ரொம்ப நல்லா இருக்கு, கவலைப்பட வேணாம். 40 வயதுல இருந்து 60 வயது கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஷோல்டரு பேக்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். கை தூக்க முடியல, கை வலிக்குதுன்ற மாதிரி கொஞ்சம், அதே மாதிரி காஃப் மசில்ல லைட்டா ஸ்கின் அலர்ஜி ஆகுது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வரலாம். அது எந்த வயது ஒருத்தவருக்கும் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வரலாம், கவனமா இருக்கணும். ஸ்கின்ல இச்சிங் வருது, அரிப்பு ஒரு திடீர்னு தோல் எல்லாம் பிரியற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை காமாட்சி அம்மன் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். நீங்க எதிர்பாராம, நீங்க நம்பவே மாட்டீங்க, இந்த தடவை காமாட்சி அம்மனுடைய பிரசாதம் உங்க கையில கிடைக்கும். நீங்க அதை பாப்பீங்க. அம்பாளுடைய போட்டோ கையில கிடைக்கும். அம்மன் எங்க இருந்தாலும் உங்களை இயக்கிட்டே இருப்பா. கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பாப்பீங்க? கடகராசிக்காரங்க இந்த தடவை நிறைய பாம்பு பார்ப்பீங்க. கனவுல கூட சில பேருக்கு பாம்பு வந்துட்டு, பாம்பை பார்த்தா படையே நடுங்கும், நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய தன்மையாகவும் பாம்பு தெரியும். அதே மாதிரி புத்தோட இருக்கக்கூடிய பாம்பெல்லாம் கண்ணுல போடுவோம். அப்படின்னா என்ன, பாம்பு எப்படி அடை கொடுக்குமோ உள்ள உட்காந்துருக்கும், அதே மாதிரி அமைதியா இருந்து யாருக்கிட்டையும் எதுவும் பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கையாகவும் இந்த தடவை கடகராசிக்காரர்கள். பாம்பு பாத்தீங்கன்னா இந்த கனவுல சொல்லுங்க. பாம்பு பார்த்தல் அப்படின்றது இந்த தடவை ராகுவின் ஆளுமையை உங்களை பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய தன்மையை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஏன்னா 11ஆம் வீடுன்றது அபிலாஷையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கு. அது உங்களுடைய 8ஆம் வீடாக வரும்போது உங்களுடைய அபிலாஷை இருக்குல்ல, உள்ளுக்குள்ள ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் என்ற உங்களுக்கான இந்த சமிக்கைகளை காட்டுகிறது என்ற அர்த்தம். ரொம்ப நல்லா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருட பிப்ரவரி மாதம்.